வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் பாதுகாப்பு நடவடிக்கையில் 195 தப்பியோடியவர்களும் 111 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டனர். உள்துறை அமைச்சகத்தின் அவசர கால ரோந்து பொது இயக்குநரகம் கடந்த வாரம் அனைத்து ஆளுநர்களிலும் தனது பாதுகாப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்திருக்கின்றது. இதன் விளைவாக 25 போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர கால ரோந்து பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி சட்டத்தால் தேடப்படும் 195 நபர்களையும் செல்லுபடியாகும் அடையாள ஆவணங்கள் இல்லாத 78 நபர்களையும் காலாவதியான வதிவிட அனுமதிகளுடன் 111 நபர்களையும் கைது செய்ததை வெளிப்படுத்தியிருக்கின்றன. நீதித்துறையால் தேடப்படும் 60 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 6 சண்டைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 572 பேருக்கு மனிதாபிமான உதவி வழங்கப்பட்டுள்ளது. தேடப்படும் நபர்களையும் நாட்டின் சட்டங்களை மீறுவதாக நிரூபிக்கப்பட்ட எவரையும் கைது செய்ய இதுபோன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. வெளியேறும் அனுமதி இல்லாமல் குவைத்திலிருந்து வெளியே பயணம் செய்யக்கூடாது. வெளிநாட்டினருக்கான புதிய விதி. குறிப்பிடத்தக்க ஒழுங்குமுறை வளர்ச்சியில் தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு தங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ வெளியேறும் அனுமதியை பெறுவது விரைவில் கட்டாயமாக்கப்படும். அடுத்த மாத தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்த புதிய நடவடிக்கை தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் வெளிநாட்டினர் நடமாட்டத்தை மேற்பார்வையிடுவதை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசப் வெளியிட்டுள்ள அமைச்சரவை சுற்றறிக்கையின் மூலம் இந்த முடிவு முறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுப்படி அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு வெளியேறும் அனுமதியை பெற வேண்டும். இந்த ஒழுங்குமுறையை செயல்படுத்த தொழிலாளியின் தனிப்பட்ட விவரங்கள், பயண தேதி மற்றும் போக்குவரத்து முறை ஆகியவற்றை வெளியேற்ற அனுமதி சீட்டுகளில் சேர்க்க வேண்டும் என்று மனிதவளத்திற்கான பொது ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. செயலாக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் துல்லியத்தை பராமரிக்கவும் பூர்த்தி செய்யப்பட்ட அனுமதி சீட்டை ஒரு நியமிக்கப்பட்ட தளம் அல்லது மனிதவள பொது அதிகார சபை வலைத்தளம் மூலம் மின்னணு முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். புறப்பாடுகள் சட்டப்பூர்வமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் பாதுகாப்பதற்கும் தொழிலாளர்கள் முறையான அறிவிப்பு இல்லாமல் வெளியேறும் சம்பவங்களை குறைப்பதற்கும் புதிய அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த ஒழுங்குமுறை அமலாக்கம் தொடங்க உள்ளதால் முதலாளிகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருவரும் இந்த தேவையை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக 199 பார்வையாளர்களை பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 2024 தொடக்கம் 2025 கல்வியாண்டின் 2ஆம் செமஸ்டருக்கான அறிவியல் மற்றும் இலக்கிய பிரிவுகளில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வுகள் புதன்கிழமை காலை தொடங்கியிருக்கின்றன. இதில் குவைத் முழுவதும் 42,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். தலைநகர் கல்வி மாவட்டத்தின் செயல் இயக்குநர் டாக்டர் அகமது அல் மஜீதி தேர்வு செயல்முறையை மேற்பார்வையிட 199 தேசிய பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். கல்வி அமைச்சினால் நிறுவப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி செயல்படும் குழுக்களுக்குள் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை மேம்படுத்துவதே அவர்களின் பங்கேற்பின் நோக்கமாகும். தணிக்கை மற்றும் ஆய்வு அலுவலகத்திற்கு விரிவான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கும் பார்வையாளர்கள் பொறுப்பாவார்கள். பல தேர்வு குழுக்களின் ஆய்வு சுற்றுப்பயணத்தின் போது அறிவியல் பிரிவில் 28,833 மாணவர்களும் இலக்கிய பிரிவில் 13,584 மாணவர்களும் சேர்ந்துள்ளதாக டாக்டர் அல் மஜீதி குறிப்பிட்டுள்ளார். இந்த மாணவர்கள் 6 கல்வி மாவட்டங்களில் உள்ள 179 குழுக்களில் பரவியிருக்கின்றனர். அறிவியல் பிரிவுக்கான முதல் தேர்வு கணிதம் என்றும் இலக்கிய மாணவர்கள் பிரெஞ்சு மொழியுடன் தொடங்குகிறார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொருந்தக்கூடிய அமைப்புகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க மாணவர்களுக்கு பொருத்தமான மற்றும் ஆதரவான தேர்வு சூழலை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்வி அமைச்சகம் முடித்திருக்கின்றது. மாணவர்கள் கடினமாக படித்து சிறந்த முடிவுகளை அடைவதற்கு உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அறிவியல் பிரிவுக்கான தேர்வுகள் ஜூன் 22ஆம் தேதி முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இலக்கிய பிரிவுக்கான தேர்வுகள் ஜூன் 23ஆம் தேதி முடிவடையும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.11 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.38 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.86 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.23 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.18 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 399.06 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.